வணக்கம். வாங்க வணக்கம். வணக்கம். நமஸ்தே. உட்காருங்க. வணக்கம். இவர் எனக்கு மதுரையில் அறிமுகமானார். பாபிலோன். என்னோட நிறவும் உடையும் நான் எந்த தேசத்தனுன்னு அவருக்கு காட்டி கொடுத்துருக்குமே. நல்லா தமிழ் பேசுவாரு. வணிகம் பண்றீங்களா? இல்ல நான் ஒரு யாத்ரிகா. ஒவ்வொரு நாட்டு குடிகளோட மொழி பண்பாடு இதை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப விருப்பம். அதை பற்றி ஒரு நூல் எழுத ஒரு திட்டமும் வச்சிருக்கேன். நல்ல விருப்பம், உயரிய நோக்கம். நீங்க எழுத போற நூலுக்கு என்னோட வாழ்த்துகள். ம். நானும் என்னோட இளமையில வேங்கடம் தாண்டி கங்கைக்கரை, இமயம், சிந்துக்கரை, கூர்ச்சரம்லாம் போய் வந்தேன். வடநாட்டு மொழிகள் அறிவேன். மனம் முடிக்கிறத எங்களோட பேச்சு வழக்கில் கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லறத்தானப்புறம் எங்கேயும் போக முடியலை. பருக பானம் உலையில வச்சிருக்கேன். நாச்சியாருக்கு பரிசளிக்க 2 பட்டு புடவை கொண்டு வந்திருக்கேன். பட்டா? ஆ. ஐயோ, ஆயிரக்கணக்கான புழுவ கொன்றுல நூல் எடுத்திருப்பாங்க. ஓ. தலை மேல பழி விழுமே. உங்களோட உயிர்வதை கோட்பாட்டை நான் மறந்துட்டேன். பருத்தி ஆடை இருக்கு. அது இருங்க. இருக்கட்டும், உட்காருங்க. முதல்ல பருக கொண்டு வரேன், அப்புறம் பசியாரலாம். உங்க பண்பாடுல விருந்தோம்பாளுக்கு முக்கியம் இடம் கொடுக்குறீங்க. ஆம், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். முதல் இடம் விருந்தோம்பலுக்கு தான். ஒரு உயிர் பசியோடு இருக்கிறத எங்களால் பொறுத்துக்க முடியாது. தமிழர் வீடுகளில் யாராவது வழிப்போக்கர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுத்து பசியாற்றிய பின்பு தான் நாங்கள் பசியாறுவோம். ம், வணங்க வேண்டிய பண்பு. இது கண்டிப்பாக என் நூல்ல குறிப்பிடுவேன். எடுத்துக்கோங்க. ஐயனே, மூலிகை வாசம். நல்ல ருசி. மதுரையிலே சில தமிழ் அறிஞரை சந்தித்தேன். அவங்க உலகத்துல மூத்த மொழி முதல் மொழி தமிழ்னு சொல்றீங்க. எல்லா மொழிக்காரங்களும் தங்களுடைய தாய்மொழி அப்படி தான் சொல்லுவாங்க. உலகத்திலேயே முதல் மொழியான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் யவனத்துக்கோ கடாரத்துக்கோ போனதில்லை. ஆனால் தெற்கே குமரியிலிருந்து வடக்கே கங்கை தீரம் வரை இந்த நிலப்பரப்புல தமிழ் தான் மூத்த மொழி. உங்க பண்பாடை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னோட கணிப்பு சரியானது நீங்க தான் சொல்லணும். மற்ற நாடுகள் எல்லாம் சமயங்கள் தான் பண்பாடை தீர்மானிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் பண்பாடை கட்டமைச்சிருக்கு. ரொம்ப சரியாக கணிச்சிருக்கீங்க. மூத்தோர் நூல்கள் கடல்கொள்ள போயிடுச்சு. கையில் இருக்கிறது தொல்காப்பியம்தான். அது மொழி இலக்கணத்தை மட்டும் பேசலை, வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் சொல்லுது. தமிழ் மொழி தான் எங்கள் பண்பாட்டை கட்டமைச்சது. ம். இப்போ வடநாட்டு சேர்ந்த 3 பெரிய சமயங்கள் தான் தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கு. சில தலைமுறைகளுக்கு முன்னாலே வர ஆரம்பிச்சிடுச்சு. எந்த வடநாட்டு வேந்தனும் வேங்கடத்தை தாண்டி இங்கே வர முடியலை. எங்கள் மூவேந்தர்கள் முறியடிச்சிடுவாங்க. சமயத்துறவிகள் அமைதியான முறையில் எங்கள் மண்ணுக்கு வந்திருக்காங்க. இதனால பண்பாடு கலப்பை ஏற்படாதா? ஒன்றா வாழும்போது கொடுக்கறதும் கொள்ளுறதும் நடக்கத்தான் செய்யும். நல்லது எடுத்துக்கிட்டு அல்லாததை விளக்கிடணும். ம். இது மாத்தி நடந்துருச்சுன்னா? கடல் இருக்குல்ல, கடல் கடல் உயிரோட உள்ளது தான் தனக்குள்ள வச்சிருக்கும். செத்ததை கரை ஒதுக்கிடும். தமிழ் பண்பாடும் கடல் மாதிரி தான். வடதேசத்தில் சமயங்கள் தான் அரசை கட்டுப்படுத்துது. தமிழ்நாட்டு அரசவைகளில் அறிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் தான் மரியாதை. சமயவாதிகள் அரசியலில் தலையிடுறத தமிழ்நாட்டு அரசவை ஒருபோதும் அனுமதிக்கிறதில்ல. ம். வாங்க பசியாரலாம். வாங்க.